இஸ்ரேல் ஹமாஸ் போரை ரஷ்யா தனக்கு சாதகமா பயன்படுத்தி வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கறத அமெரிக்காவுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. போன வருஷம் உக்ரைன் போரை காரணம் காட்டி அமெரிக்கா ரஷ்யாவை தனிமைப்படுத்தினாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ இஸ்ரேல் போரை காரணம் காட்டி அமெரிக்காவை ரஷ்யா தனிமைப்படுத்தி வெற்றியும் அதில் அடைஞ்சிருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கறது இந்த வீடியோல ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோம். கூடவே அமெரிக்கா திடீர்னு இஸ்ரேலோட கிரவுண்ட் அஃபென்சிவை நிறுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் தெளிவா பார்த்தரலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவன் நேற்று இஸ்ரேல் மற்றும் சவுதி மாதிரியான நாடுகளுக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் பப்ளிக்கா இஸ்ரேல் அரசாங்கத்தை விமர்சிச்சிருந்தாரோ அப்பையிலிருந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சலசலப்பான சூழ்நிலை தான் நிலவுது. இதற்கு காரணம் இஸ்ரேலோட இன்டென்ஷன் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஒரு பக்கம் இந்த போர் முடிஞ்ச பிறகு காசா நிலப்பகுதியை திரும்ப பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கத்தாருக்கு பிணை கைதிகளை மீட்கிறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு போய்கிட்டு இருந்த மொசாடு தலைவரை இல்லை, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க, திரும்ப வந்துருங்கன்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் திரும்ப அழைச்சிக்கிச்சு. ஸோ அமெரிக்கா என்னென்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி போகிறாங்க, அவங்க மேலே இப்போ ப்ரெஷர் போட்டே ஆகணுங்கிறது அமெரிக்காவோட நிலைப்பாடு. அது மட்டும் இல்லை, இந்த போர் முடியறதுக்குள்ளேயே காசா நிலப்பகுதியை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டெசிஷனை கிளியராக எடுத்தாகணும். காசா நிலப்பகுதியை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் அமெரிக்கா நிலைப்பாடு இல்லையா. அப்படின்னா இந்த போர் முடியறதுக்குள்ளேயே இஸ்ரேலை ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பாலஸ்தீன நிலப்பகுதியை போர் முடிஞ்சதையும் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் வாங்கிடணும். ஏன்பா போர் முடிஞ்ச பிறகு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர் நடக்கிற வரைக்கும் தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட ஆதரவு தேவை. அப்படி ஆதரவு தேவைப்படுற வரைக்கும் தான் அமெரிக்கா போடுற ப்ரெஷருக்கு இஸ்ரேல் கட்டுப்பட்டு வருவாங்க. ஸோ அதனால் போர் நடக்கும்போதே ப்ரெஷர் போட்டு இஸ்ரேல்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் வாங்கினா தான் உண்டு. போர் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாலும் சரி, இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனாலும் சரி, அதை பற்றிலாம் இஸ்ரேல் கவலைப்படவும் மாட்டாங்க, அமெரிக்கா சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க. ஸோ இதனால தான் இப்போயே பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரான ஜேக் சுலைவனை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு விசிட் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அவரோட வார் கேபினெட் எல்லாம் சந்தித்து பேசியிருக்கிறார். ஸோ அந்த சந்திப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி காசாவில் நிறையா மக்களுடைய உயிரிழப்பு தேவையில்லாமல் நடக்குது, அதனால் இஸ்ரேல் அரசாங்கம் கம்முன்னு நீங்கள் உங்களோட கிரவுண்ட் அஃபென்சிவை இப்போதைக்கு நிறுத்திட்டு ஹமாஸ் இயக்கத்தினர் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடங்களை மட்டும் குறி வச்சு தாக்குங்களேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுங்களேன், கிரவுண்ட் அஃபென்சிவை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அமெரிக்கா போரை நிறுத்த சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் 2 காரணம் இருக்குதுங்க மொத்தமாக. ஸோ முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபையில் அமெரிக்காவுக்கு விழுந்த அடி. ஸோ ஐநா சபையை காலமாக அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில் தனக்கு எதிராக இத்தனை நாடுகள் ஓட்டு போடுவாங்க, தான் தனிமைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறத அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ரஷ்யா உள்ள பூந்து சில வேலைகளை பார்த்ததுனால ஐநா சபையிலேயே அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ரஷ்யா இருந்தாங்க. எந்த நாடும் பெருசாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல, ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஐநா சபையில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்குது. ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுதான் போல. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். 2வது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே பாலஸ்தீன மக்களை ஒரு பக்கமாக தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல வடக்கு பக்கமாக போர் நடக்கும்போது தெற்கு பக்கம் போக சொன்னாங்க. அப்புறம் தெற்கு பக்கம் போர் நடக்கிறப்ப இன்னும் தெற்கு பக்கமாக நோக்கி நகருங்க, பார்டருக்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாலஸ்தீன மக்கள் ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னும் இஸ்ரேல் போரை நடத்தி முடிக்கல. இப்போ அமெரிக்காவோட பயம் என்னன்னா, ஒருவேளை இஸ்ரேல் இதே மாதிரி தொடர்ந்து போரை நடத்தி மக்களை எல்லாம் ஒரு மூளையில் கொண்டு போய் அடைச்சிட்டு இந்த காசா நிலப்பகுதியை கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அமெரிக்கானால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி போர் முடிகிற வரைக்கும் தான் அமெரிக்கானால ப்ரெஷர் போட முடியும். போர் முடிஞ்சுட்டா அமெரிக்கா ப்ரெஷர் போட்டாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு இஸ்ரேல் போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வேலை எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நீ போரை நடத்துனதெல்லாம் போதும், இப்பயே நீ வெளிவான்னு சொல்லி இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை அமெரிக்கா வச்சிருக்குது. மிலிட்ரி வெளியே வந்துட்டு ஹமாஸ் நிலைகளை மட்டும் குறி வச்சு தாக்குனாங்க அப்படின்னா இஸ்ரேல்னால இந்த மாதிரி மக்களை ஒரு மூளைக்கு கொண்டு போய் தள்ள முடியாது. அதே மாதிரி காசா நிலப்பகுதியும் மொத்தமாக அவங்க கண்ட்ரோலில் எடுக்க முடியாது இல்லையா. இதுதான் அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு 2வது காரணம்.
எதனால அமெரிக்கா திடீர்னு காசா நிலப்பகுதியை மீட்டு கொடுக்கறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதில் போயிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதில் இதை பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அமெரிக்கா அந்த மீட்டிங்கில் இஸ்ரேலோட கிரவுண்ட் அஃபென்சிவை நிறுத்த சொன்னது இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்கா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு இந்த காசா போரை முடிக்கிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் கூட ஆகலாம், ஸோ அது வரைக்கும் நாங்கள் இந்த போரை கம்ப்ளீட்டாக நடத்தி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரிப்பா, இது எல்லாமே ஓகே. இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கத்தாருக்கு மொசாடு சீஃப் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, திடீர்னு இதனால் அவரை திரும்ப வர சொல்லிட்டாங்க, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலோட வார் கேபினெட் தான் பேச்சுவார்த்தை நடத்தலாமா போரை நடத்தலாமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே முடிவு பண்ணுவாங்க. இந்த வார் கேபினெட்டில் இஸ்ரேலோட அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய எதிர்க்கட்சிகளும் ஆதரவு கொடுத்து தான் இந்த வார் கேபினெட் அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த எதிர்க்கட்சிகளில் ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்னி கேன்ஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் நெத்தன்யாகுவுக்கு நேரடி எதிரியாக பார்க்கப்படுறவர். அடுத்து நெத்தன்யாகுவினுடைய பதவிக்கு வர வாய்ப்பு இருக்கிற ஒரு கேண்டிடேட்னா இவர் தான். ஸோ இப்போ எலெக்ஷன் நடத்தினா கூட இந்த பென்னி கேன்ஸ் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இஸ்ரேலோட வார் கேபினெட்ல அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபராக இந்த பென்னி கேன்ஸ் பார்க்கப்படுறாரு. காசாவை இந்த போர் முடிஞ்ச பிறகு பாலஸ்தீன மக்களுக்கே திருப்பி கொடுக்கறதாகட்டும், இல்லை இப்போ இந்த கிரவுண்ட் அஃபென்சிவை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாகட்டும், ஈவன் இப்போ அந்த மீட்டிங்கில் அமெரிக்கா நினைச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பென்னி கேன்ஸுங்கிறவர் மீட்டிங் முடிஞ்ச வெளியே வரும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவுக்கும் எங்களுக்குமான உறவு சூப்பராக இருக்குது, தேவையில்லாமல் எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு சாதகமாக தான் அதுலயுமே பேசியிருந்தாரு. ஈவன் இஸ்ரேலோட பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட இந்த மாதிரி அமெரிக்காவை பத்தி சொல்லல, அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த பேச்சுவார்த்தை விஷயத்தில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வார் கேபினெட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி எடுக்கும்போது இந்த பென்னி கேன்ஸுங்கிறவர் கத்தார் அரசாங்கத்துக்கு கூட போய் பேசி பிணை கைதிகளை மீட்கிறதுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாரு. அதன் விளைவாக தான் மொசாடு சீஃப் பார்த்தீங்கன்னா கத்தாருக்கு செல்றதுக்கு தயாராக ஆயிருந்திருக்கிறார். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் அவரோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரான யுவோவ் கேலண்ட் அப்படிங்கிறவரும் அதற்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. இல்லை, நம்மளே போய் பேசக்கூடாது, பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படின்னா அது ஹமாஸ் பேசினதாக தான் இருக்கணும், நம்மளா போய் பேசின மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு வீக் ஆயிரும், நம்ம இங்க மிலிட்டரி ஆபரேஷனை கண்டினியூ பண்ணி பிரஷர் போடுவோம், அந்த பிரஷர்ல அவங்க நம்மள்ட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மொசாடு சீஃபை திரும்ப வர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிரதமராக இருக்கிறது பெஞ்சமின் நெத்தன்யாகு அப்படிங்கிறதுனால மொசாடு சீஃபும் அவர் பேச்சை கேட்டு திரும்ப வந்திருக்கிறாரு. அதனால அந்த மீட்டிங்கும் கேன்சல் ஆகியிருந்திருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான சூழல்ங்கிறது நாளுக்கு நாள் கஷ்டமாகிக்கிட்டே போகுது. இதுக்கு நடுவில் தான் இப்போ எல்லாரும் சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பதவி பறிக்கப்பட்டு அந்த பிளேஸுக்கு பென்னி கேன்ஸ் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அமெரிக்காவோட இன்டென்ஷன் என்ன, திரும்ப அந்த நிலப்பகுதியை பாலஸ்தீன மக்களுக்கு கொடுக்கறது. ஸோ பென்னி கேன்ஸ் அதுக்கு ஆதரவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது நடந்தாலும் போர் முடியறதுக்குள்ள நடக்கணும். ஒருவேளை கன்ஃபார்மா பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் பின்வாங்கினாரு, இல்லை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வந்தார் அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மறுத்தார் அப்படின்னா அமெரிக்க அரசாங்கமே இஸ்ரேலினுடைய ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே ஜாஸ்தி. காரணம், பெஞ்சமின் நெத்தன்யாகு அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணலாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட ஆதரவு மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆட்சியை தப்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய ஆதரவை விளக்குனாலே போதும், அவருடைய ஆட்சி தன்னை போல கலைஞ்சிடும். அடுத்து ஒரு எலெக்ஷன் வரும். அப்படி எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த பென்னி கேன்ஸ் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது பெரும்பான்மை நம்பிக்கை. ஸோ அதனால் அப்படி எதுவும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு பாசிபிலிட்டியும் அமெரிக்கா யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நம்ம ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், அமெரிக்கா ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் கூடயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெறுமனே அந்த நாட்டினுடைய பிரதமர் கூட மட்டும் பேசலை. ஒருவேளை பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியிலிருந்து போகிற சூழ்நிலை வந்ததுன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட நல்ல கோஆபரேட்டிவாக இருக்கணும், அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் தாங்கள் நினச்சதை அமெரிக்கா சாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் மேபி இப்போ அமெரிக்க அரசாங்கத்துக்கு கை கொடுக்கலாம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 பார்ட்டாக பிரித்து தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த மீதி பார்ட்ஸோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற தரமான தெளிவான காணொளிகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேலில் ஆட்சி கவிழ்க்கப்படுமா, இல்லனா பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசாங்கம் அமெரிக்கா கிட்ட காம்ப்ரமைஸா போயிடுவாங்களா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.